ஹாய் ஒருவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படித்து முடிக்காதவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க. ஒன்றும் கவலை வேண்டாம், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ரொம்ப ஒரு பாதிப்பு உண்டாக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அதெல்லாம் பார்க்க வேண்டாம், தைரியமாக படிங்க. இப்போது இந்த வீடியோவில் ஃபைனல் செக் அவுட், அதாவது ஃபைனல் செக் லிஸ்ட் 90க்கு 90 எடுக்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டிங்களான்ட்டு நான் கேட்பேன். நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. அந்த நெடுவினா, சிறுவினா, குருவினா, அணி என்ன பண்ணணும், அந்த 4×3=12 அண்ட் 7-14 புணர்ச்சிக்கு பகுபத உறுப்பினர்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்ட இம்பார்ட்டண்ட், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் மீதி எல்லாமே நீங்கள் புக்கில் தான் படிக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெடுவினா சொல்லியாச்சு. மனப்பாட பகுதியும் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ குறள் வந்து நீங்கள் வந்து பிடிஏ கொஷின்ஸில் வர குறள் வந்து ஒழுக்கமாக படிக்கணும். அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். பிடிஏ கொஷின் மாடல் 6 மாடலோட கொஷின் பேப்பர் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க குறளாவது ஒழுக்க முடியும். நான் படிக்க முடியாத உங்களுக்கு சொன்னேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருவினா அப்படின்னு பார்க்கும்போது 4 இயல் படித்தா போதும். அதாவது ஃபஸ்ட் இயல், லாஸ்ட் இயல், 2வது இயல், 3வது இயல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லை அப்படின்னா அது படிச்சுக்கோங்க. நீங்கள் 4 இயலில் முடியலையா, நான் சொல்கிறது ரொம்ப வீக்காக இருக்குங்க. ஆனால் 4 இயல் படிச்சிங்கன்னா எல்லாமே எழுத முடியாது, ஏதோ ஒன்று ட்விஸ்ட்டாக தான் செய்யும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5 இயலில் தரவாக இருந்தீங்கன்னா ஓகே. இப்போ சார் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், ஏதாவது வழி சொல்லுங்கன்னா, நான் சொல்கிற நெடுவினா சிறுவினாவை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சுட்டு அப்புறம் குருவினா முடிங்க. இதுக்கப்புறம் மனப்பாட பகுதி படிங்க, ஓகேவா? 1 மார்க் வந்து புக்கின் பண்ணணும். புக்கின் என்ன பண்ணணும்னு கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் நெடுவினா சிறுவினா. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இயல் 1, சரிங்களா? ஸோ இயல் 1 கவிதையின் நடையில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. அப்படியே தொடர்ந்து 2 வருஷம் பப்ளிக்கில். ஸோ அதனால் இது படிச்சுருங்க. பாரதியின் கடிதம். ஸோ இதுவும் ரிப்பீட்டு, 2மே ரிப்பீட்டு. நீங்கள் வந்து இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடைசி நிமிஷம் இயல் 2 நெடுநல் வாடை இம்பார்ட்டன்ட் தான். பொறுப்புணர்ச்சியின்றியாவது ஒழுக்கமாக படிங்க, சரிங்களா? இயல் 3 குடும்பமும் படிக்கணும், உரிமை தாகவும் படிக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். திருக்குறள் செய்நின்று எழுதலும் படிக்கணும், சினமும் படிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான கொஷின். இயல் 4 கவிதை நடையும் சூறாத வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டை கால கல்வி, அதையும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இயல் 5 வேண்டாம். ஸோ ஓகே, நான் சொல்கிறது இயல் 5 நீங்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய பசங்கன்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், டாப் போஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். நான் சொல்கிறது ரொம்ப வீக்காக இருக்கேன் சார், கடைசி நிமிஷத்தில் எழுத சொல்லுங்கள் அப்படிங்கிற அவங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதை படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இயல் 6. இயல் 6ல் வந்து பார்த்திங்கன்னா இயல் 6ல் 14வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்துறை, ஓகேவா? ஓகே, திரைப்படத்துறை. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, திரைப்படத்துறை, ஓகேவா? திரைப்படத்துறை பார்த்துக்கோங்க. மகான் நடிகர் பார்த்துக்கோங்க. அடுத்தது திருக்குறள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? திருக்குறள் பார்த்துக்கோங்க. திரைப்படத்துறையும் இம்பார்ட்டன், மகான் நடிகரும் இம்பார்ட்டன், அறிவுடைமையும் இம்பார்ட்டன், வாழ்வியலும் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? திருக்குறள் பொறுத்த வரைக்கும் எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இயல் 7ல் எளிய மக்களின் அப்படிங்கிறது அது வேண்டாம், நிர்வாக வேளாண்மை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா படிக்கிறவங்க பார்த்து. இயல் 8 3மே பார்த்துருங்க. என்னுடைய அட்வைஸ் அதுதான். மயிலியார், கோடைமலை ரிப்பீட்டு, HA கிருட்டிணனர். இது வந்து இந்த வருஷம் என்ன மனப்பாடம் வரப்போகுதுன்னா ரச்சனை யாத்திரையும் தான் வரப்போகுது நான் நினைக்கிறேன். ஏன்னா பிடிஏல 2 வாட்டி கேட்டிருக்கேன். ஸோ அதனால் அது இம்பார்ட்டண்டாக ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. மனப்பாடம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ சிறுவினா வருவோம். இயல் 1ல் எங்கொழின் செம்பருதி மலை மேடிகள். ஸோ இது 2மே நீங்கள் படிச்சுக்கோங்க. இயல் 1ல் அந்த 2 மட்டும், மீதி இருக்கிறது நல்லா படிக்கவங்களும் படிச்சுக்கோங்க. இயல் 2ல் வாடை காலத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொஷின் படிச்சுருங்க. பேரிடர் மேலாண்மை கண்டிப்பாக வந்துடும். மழை வெள்ள பாதிப்பு இது ஓனாகவே எழுதலாம். இயல் 3 பண்டை விரிந்த குடும்பம், அவ்வளோதான், அது போதும். திருக்குறள் இல்வாழ்க்கை சினத்தால் வரும் கெட்டினை, அது படிச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து இயல் 4 நீங்கள் ஆசிரியரானால், அது மட்டும் படிச்சுக்கோங்க. இயல் 5 ராமலிங்க அடிகள் படம் பங்குனி உத்திர திருவிழாவும் படிச்சுதாகும். இயல் 6ல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோலாம் வேண்டாம். திரைப்படத்தின் காட்சி அது மட்டும் படிச்சுக்கோங்க. நாட்டிய அரங்கின் அது மட்டும் படிச்சுக்கோங்க, ஓகே? ஸோ அடுத்து இயல் 7 வேளாண் மேலாண்மை கண்டிப்பாக படிச்சதாகணும். அதிசய மலரும் கண்டிப்பாக படிச்சதாகணும். இயல் 8 மயிலை சீனியும் கடையெழு வள்ளல், அதையும் படித்தாலும் கோடை வழங்குவதல். இந்த 3மே 8 மட்டும் எல்லாமே படிச்சிருங்க.
அவ்வளோதான். சிறுவினாவும் கொடுத்தாச்சு, நெடுவினாவும் கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப்பில் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பகுதி. அதில் என்ன செக் அவுட் அப்படின்னா, மனப்பாட பகுதியில் பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் வந்து மனப்பாட பகுதியில் இதில் வெற்றி பெற தெய்வமணி மாலை ரிப்பீட்டு 2 வாட்டி ரிப்பீட்டு, இதில் வெற்றி பெறவும் பப்ளிக்கில் கேட்டாச்சு. தண்டி அலங்காரம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. சரி, இது 3 படிச்சிருப்பீங்க. கம்பராமாயணத்தில் தூவலை ஏதோ அந்த இதில் தொடங்கும், அது பார்த்துக்கோங்க 4. 5வது வந்து ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ரச்சனை யாத்திரிகம். 6வது வந்து சிலப்பதிகாரம், ஏன்னா பிடிஏ கொஸ்டின்ஸில் இருக்குது. ஸோ இது மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள், படிக்க முடியாதுங்க சரிங்களா. படிக்க முடிஞ்சவங்க நெடுநல் வாடையும் சேர்த்து பார்த்துக்கோங்க சரிங்களா. நெடுநல் வாடையும் கம்பராமாயணத்தில் 2வது பாடலும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கிட்டிங்களா? ஓகே. அடுத்து 1 மார்க் என்ன பண்ணணும், குருவினா என்ன பண்ணணும், 4x312 என்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு 4x312 சொல்லிடுறேன். அணி இலக்கணம். இந்த அணி இலக்கணம் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஏகதேச உறவு அணி, நிரல் நிறை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, பொருள் வேற்றுமை அணி. இந்த அணி மட்டும், இந்த 4 அணி மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். ப்ளஸ் பழமொழி கொடுத்து வாழ்க்கை நிகழ்வோட எழுத சொல்லுவாங்க, அது கதை எழுதிக்கலாம், ஆனால் அதை அட்டன் பண்ணுங்கள், நல்லா படிக்க முடியாது. அடுத்தது 3வது தமிழாக்கம் தர்க்கம் முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா வேண்டாம். 3வது வந்து என்ன கேட்டிங்கன்னா திணை துறை. பாடான் திணையை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, வாகை திணையும் பார்த்துக்கோங்க, செவியூரா துறையை பார்த்துக்கோங்க. பரிசில் துறை வராதுன்னு நினைக்கிறேன், பட் இது 3ஐயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். ஒரு வேளை எனக்கு துறை திணை வேண்டாம், வேறு எதாவது எழுதுறேன்னா நீங்கள் கட்டாயமாக தமிழாக்கம் படித்து ஆகணும். அது போக வேறு ஏதாவது ஒரு பாதி கதையை கொடுத்து நீங்கள் நிறைவடை செய்ய சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்து, நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு வீடியோவே போட்டாச்சு, ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஏதாவது கேட்கலாம். ஓகேவா, ரைட்டாக ஃபைனல் செக்கில் அவுட் பண்ணியாச்சா. அணி இலக்கணம் அந்த இதெல்லாம் 4x12 சொல்லியாச்சு, எதாவது 3 தான் எழுத போகிறீங்க. சரி, நெடுவினாவும் சொல்லியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பயிற்சி. திருக்குறள் என்ன பண்ணணும். திருக்குறள் வந்து ஒரு வேளை நீங்கள் படிக்க முடியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்க திருக்குறள் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களால் முடிஞ்சது அறிவுடைமை அதிகாரமும் செயலின்றியதல் அதிகாரமும் அட்லீஸ்ட் அதையாவது 2வது ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டு பிடிஎலுக்கு ஏதாவது படிங்க, வந்தால் வரட்டும். பட் உறுதியாக என்னால் சொல்ல முடியல. பட் ஆனால் மனப்பாட பகுதி சொல்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. மனப்பாட பகுதி சொல்லலாம், மனநம் 4 மார்க்கு அது படிச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது 1 மார்க்கு. 1 மார்க் முடிச்சு 2 மார்க் சொல்கிறேன். 1 மார்க் வந்து என்ன பண்ணணும்னா பிடிஏ கொஸ்டின், அதாவது ஃபஸ்ட்டு பிடிஏலேருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 வரும். பிடிஏ கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சுங்க, புக் பேக் புக்கின் எல்லாமே. அடுத்து புக் பேக் ஃபுல்லாக தர வருங்க. புக் பேக்கில் எவ்வளோ தெரியுங்களா வரும், 8 தான் வரும். சார் 14 1 மார்க்கில் 8 தான் வருமா? ஆமாம், 8 தான் வரும். இதில் 1 வந்து பகுபத உறுப்பு இலக்கணத்தோட கொஸ்டின். பகுபத உறுப்பு இலக்கணத்தோட கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் அந்த ரூல்ஸ் நான் கொடுத்தேன். புணர்ச்சி விதியோட கொஸ்டின் கேட்பாங்க, இலக்கண குறிப்பு கொஸ்டின் கேட்பாங்க. இலக்கண குறிப்பு நான் இன்னும் சொல்லலை, ஆனால் நான் கொடுத்த பிடிஎஃப்பில் இருக்குது. அந்த இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா எம்எல்எம் பிடிஎஃப், அது வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுவும் தரேன். ஸோ அதில் இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க, அதுவும் 1 மார்க். இந்த 3 1 மார்க்குமே ஒன்றாக தான் கேட்பாங்க. இதில் எப்படியாவது அடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அடுத்தது 12 13 14 3ல் 2 வந்து பிடிஇ, இன்னொன்று வந்து நூல்வெளி. இல்லைனா நூல்வெளியிலே 2 கேட்கலாம், பிடிஏல 1 கேட்டு நூல்வெளியில் 2 கேட்கலாம், இவ்வளோ தான். ஆனால் 3 மெயினானது பகுபத உறுப்பினம், புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்போட கான்செப்ட் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் அதை எழுதிடலாம். இதுதான் ட்விஸ்ட்டு, வேறு எதுவுமே இல்லை. நூல்வெளியை நல்லா படிச்சுக்கோங்க. இது 1 மார்க்கு. 2 மார்க்கு குருவினால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பார்ட்டன்ட் குருவினா ஆல்ரெடி அதையும் வீடியோ போட்டாச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட் இயரும் லாஸ்ட் இயரும் தரவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப முடியாதவங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் நீங்கள் ஏன்னா நான் நெடுவினாவும் குருவினாவும் சிறுவினாவும் எல்லாமே படிக்க சொல்லிட்டேன். அப்போ குருவினாவும் ஈஸியாக தான் இருக்கும், அது 2 முடிச்சிட்டிங்கன்னா. அதனால் 2மே முடிச்சிருங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் வர லெசனில் குருவினா முடிச்சிருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட காட்சின்னு வரும் இல்லையா, ஆமாம் திரைப்படத்துறை, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குருவினா படிச்சிருங்க. ஸோ அந்த குருவினா வந்து படிச்சு 4 இயல் ஆச்சுங்களா. ஆனால் 4 இயல் விடாமல் படிச்சுக்கோங்க. இதை படிச்சுட்டிங்கன்னா சேஃப் தான். ஆனால் ஒரு 2 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் மிஸ் பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் 5 2 மார்க் தான் எழுதணும், 3 செய்யுள் 2 உரைநடை தான் எழுதணும். ஸோ அதனால் ஏதாவது ஒன்று ட்விஸ்ட்டாக தான் செய்யும். 5 இயல் படித்தா மட்டும் தான் எழுத முடியும். 5வது இயல் நீங்கள் உங்களுக்கு எது முடியுமோ அது படிச்சுக்கோங்க. ஆனால் இது 4 இயல் விட்டுறாதீங்க. ஓகேவா. குருவினா தனித்தனியாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிடிஎஃப் தரேன், பார்த்துக்கோங்க. எதுவுமே சொல்லாமல் விடலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் எக்ஸாமில் எழுதிக்கலாம் சரிங்களா. 1 வேர்ட்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக ஆர்டர் எழுதுங்க. ஓகேவா. 1 வேர்ட்லேருந்து ஆரம்பிங்க. 1 வேர்டு முடிச்சுட்டு உங்களுடைய குருவினா 7 to 14, அப்புறம் சிறுவினா, அதுக்கப்புறம் 4 to 12 லைனாகவே போகலாம். இல்லை உங்களால் ஆர்டர் மாற்றி எழுதணும்னா ரோமன் நம்பரும் அந்த பகுதி பிரிவு நம்பரு கரெக்டாக போடுங்க. அண்டு அந்த
உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த சைடு வந்து மார்ஜினுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், கொஷின் நம்பர் இருக்கணும். ரைட் சைட்லேருந்து ஆரம்பிப்பீங்க. கோடாக போட்டிருக்கோம். கரெக்டாக கேப் விட்டு எழுதுங்க. நீட்டாக எழுதுங்க. நெடுவினா வந்து குறைஞ்சபட்சம் என்னே கேட்டிங்கன்னா ஒரு 2 பக்கம், அதாவது ரொம்ப முடியாதவங்களுக்கு 2 பக்கம் எழுதுங்க. குறிப்பு சட்டம் போட்டு எழுதுங்க. இது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நெடுவினாவை குறிப்பு சட்டம் சில கைட்டில் இருக்காது. நீங்களாக ஓனாக அது ஒரு சைடு ஹெட்டிங் கொடுங்க. முன்னுரை முடிவுரை கொடுத்துருங்க. நீங்களாக ஒரு சைடு குறிப்பு சட்டம் போட்டு எழுதுனீங்கன்னா அதே ஒரு அரை பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில் வந்து நம்ம அந்த ஒரு பேஜ் கம்ப்ளீட் ஆயிருமா, ஏதோ ஒரு 2 ஹெட்டிங் போட்டால் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்த பேஜில் ஒரு 3 ஹெட்டிங் போடுறப்போ கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்த பேஜில் ஒரு 2 ஹெட்டிங் போட்டுரு. அந்த மாதிரி ஒரு 2.5 பேஜ் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எழுதும்போது தான் ஒரு 6 மார்க்கில் ஒரு 5 மார்க் கொடுப்பாங்க. இல்லை 6 மார்க்கும் ஃபுல்லாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா எழுதுனீங்க அப்படின்னா 6 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் சிறுவினால அட்லீஸ்ட் ஒரு 4 நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டு படிக்க முடியாது. குருவினால 2 பாயிண்ட் நச்சுன்னு. ஓகேவா? ஸோ நான் கீவேர்ட்ஸும் போட்டிருந்தேன், கவர்மெண்ட் கீவேர்ட்ஸும் போட்டுறேன். அதுலேயும் பார்த்துக்கோங்க. ஸோ தயவு செய்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நெடுவினா சிறுவினா ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு குருவினா முடிச்சுட்டு அவ்வளோதான். 3மே முடிச்சிட்டிங்கன்னா டைம் இருந்தால் இப்போ மனனம் படிங்க. இல்லைனா 1 வேர்டு படிச்சுட்டு 4 into 12 பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் 7 to 14 நைட்டாக பார்த்துட்டு கொஞ்சம் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மனனம் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே படித்தவங்களும் ஓகே, இப்போ தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு நான் சொல்ல. திருக்குறள் டீட்டெயில் வருமானு நிறைய பேர் கேட்டிங்க. அது வருமாங்கிறது கரெக்டாக தெரியாது. ஆனால் 99.9% வரும். ஏதோ அந்த 0.1% மேபி மிஸ் ஆகலாம், பட் வந்துடும். அது கூட ஆப்ஷன் வந்து டஃப்பாக வந்துடக்கூடாது. இல்லை திருக்குறளுக்கு பதிலாக வேறு எதாவது வந்தாலும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துடும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ ஃபார் தி 12th தமிழ். நாளைக்கு நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம வீடியோவில் கொடுத்தாச்சு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் வந்து பேசுகிறேன். ஆல்ரெடி உங்களை நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தேங்க்யூ.